நாமத்தினாலே இந்த காலை வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த 2ஆம் மாதத்தில் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலே பார்க்க போவதான ஒரு தலைப்பு, தேவனிடத்திலே அன்பு செலுத்துதல் அல்லது தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரிடத்திலே அன்பு நாம் கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த அன்பை குறித்து நாம் என்ன சொல்லணும்? அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரிங்களா? நீங்கள் அன்பு கூறாமல் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. எல்லாருமே அன்பு கூறுங்க, ஒரு அளவுக்கு அன்பு கூறுவோம். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்ம நினைத்து கொள்கிறோம், இந்த அளவுக்கு நான் அன்பு கூறுறேன், இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எந்த விதத்தில் எதிர்பார்க்கிறார்? அதனால தான் நம்ம வேதத்துக்கு அநேக வழியில் நம்ம திரும்புகிறோம். நம்முடைய சுய எண்ணங்களின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி போவது அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதுக்காக என்ன பண்ணுறோம்? பிரசங்கன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். இந்த பைபிள் என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுறதுக்காக வருவதில்லை. நாம் நித்தியத்துக்கு நேராக நடக்கிறதான ஒரு வழிக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது இந்த பைபிள் என்ன பேர்? இது ஒரு யூசர் கைடு அல்லது யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு கையேடு. என்ன கையேடு? பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு கையேடா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் உலக வழிகளிலிருந்து, நம்முடைய சுய வழிகளிலிருந்து நாம் திரும்பி தேவனுடைய வழிக்கு நேராக என்ன பண்றோம்? திரும்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வேதத்துக்கு நம்ம செய்யறோம், நம்முடைய ஆராதனைகளிலே, நம்முடைய கூட்டங்களிலே, நம்முடைய காரியங்களில் என்ன பண்றோம்? முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஓகே, வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நமக்கு தெரிஞ்சதான நல்ல ஃபெமிலியரான ஒரு வசனம் தான். சரிங்களா? மார்க் 12ஆம் அதிகாரம் வசனம் 29-30 படிங்களேன். மார்க் 12ஆம் அதிகாரம் வசனம் 29-30. ம் 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 தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் வாசிருங்க. ம் 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 பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அன்பு கூறுவதை பறித்து நாம் எப்படிப்பட்டதான அன்பை கூற வேண்டும் என்று சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடு என்ன பண்ணுமா? அன்பு கூற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அறகுறையாக அல்ல, 50-50 அல்லது 50-50 நாங்கள் அன்பு அல்ல, முழு இதயத்தோடு, கம்ப்ளீட்டாக. ஆமென். சிலதை பார்க்குறோம், நம்ம முழுசுவே அன்பு கொடுத்தா மீதி எங்கே இருக்க போகுது அப்படிதான் யோசிக்கிறோம். ஆண்டு இடத்துல முழுசுவே கொடுத்துட்டா மீதி யார் இடத்துல எங்கே போய் அன்பு கூற முடியும்? அப்போ அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, முழுமையாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க கொடுக்க வேண்டுமோ அதை சரியா கொடுப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க அவருக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு ஒரு சரியான தெளிவு வரும். இல்லாவிட்டால் என்ன ஆகும்னா, தேவையில்லாத அன்புகள்லாம் உள்ள பூந்துரும் பாரு. அப்ப தேவனிடத்திலே அன்பு கூற முடியாது. சரியான விதத்துல என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது என்ற அர்த்தத்துல தான் ஆண்டவர் தெளிவாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ணணும்? தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு உலகத்தை தேடுகிற காரியம் என்ன? இவைகள் எல்லாம் உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தேடுறாங்க. அவங்களால கண்டுபிடிச்சாலும் அதை அனுபவிக்க முடியல. அப்படி அனுபவிச்சாலும் அதை நிறைவே பார்த்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவனை தேடுகிற மனுஷனுக்கு அவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? தேடி வரும். அதனாலே அவனுக்கு நிறைவு வரும். அவன் பரிபூர்ணமாக சந்தோஷப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. வித்தியாசம் அதுதான். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தா இருக்கிற வித்தியாசம் அதுவே. ஆமென். சரி, ஓகே. இதுல பார்க்கும்போது இதுல அந்த சம்பவத்தை படிங்களேன். அந்த சம்பவத்துல வந்து நம்ம படிச்ச அந்த கீ வேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்தையும் படிங்க. வேத பாரகர் என்ன பண்றான் பாருங்க. 28, மார்க் 12:28. இவன் கேட்கிற கேள்வி பாருங்க,
அவன் கேட்கிற வேத பாரகன், அவன் எவ்வளவு பெரிய ஆளு, எல்லாத்தையும் வேதத்தை கரைத்து குடித்தவன். அவன் ஆண்டவட இயேசு கிட்ட என்ன பண்றான், ஒரு கேள்வி வைக்கிறான். இந்த கேள்வி ஆச்சரியமா இருக்கு. வேற யார்கிட்ட கேட்டா கூட சொல்லியிருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்று சொல்லி அவன் கேட்கிற கேள்விக்கு ஆண்டு அவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூறுற விஷயத்தை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பகுதியும் எடுக்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. 613 கட்டளை. இந்த கட்டளை எல்லாம் பிரதான கட்டளை எது அப்படின்னு சொல்லியே சொல்லிட்டு வரோம். ஆனா ஆண்டவராக சொல்லி இருக்கிற தேவனிடத்திலே அன்பு கூறுதான் பிரதானமானது. ஆமென். பலி செலுத்துதோ அல்லது காணிக்கை கொடுக்கிறதோ அல்லது கர்த்தருக்காக சில விஷயங்களை செய்கிறதோ அல்லது நசரேய விரதம் பண்றதோ அல்லது மற்ற எல்லா காரியங்களும் அவைகள் எல்லாம் நல்லது போலதான் காணப்படுகிறது. அது முக்கியமானதுதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் முக்கியம் என்னது? என்னங்க சொல்லுங்க? அன்பு கூறுறது. சொல்லுங்க, அன்பு கூறுறது. அன்பு கூறுறது. அன்பு கூறுறதுன்னு நினைக்கிறேன் என்ன தெரியுமா? அப்படியே ஆண்டு விட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்கா எக்ஸ்பிரஸ் பண்றது. ஏதோ ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படி சொல்லி ஆராதனை பாடும்போது சில பாடல்லாம் வரும் பாத்தீங்களா, நேசிக்கிற பாட்டு. அன்னைக்கு எழுதுற பாட்டுலாம் பாத்தீங்கன்னா, ஃபாதர் எழுதுற பாட்டுல, அதுக்கு முன்னாடி இருந்து எழுதுற பாட்டுலாம் வசனத்தின் ஆதாரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க வர பாட்டுல என்ன வருது? சினிமா வீட்டோட லவ் சாங் மாதிரி வருது. புரியுதுங்களா? லவ் சாங் மாதிரி இருக்கு. பழைய பாடலுக்கும் இன்னைக்கு இருக்கிற பாடலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா அன்னைக்கு இருக்கிற பாடல்கள் அவர்கள் தேவனோடு நடந்து தேவனை ருசித்து வசனத்தினால அவர்கள் நிறைந்து தங்களுடைய அனுபவத்தினாலே அவர்கள் என்னது உந்தப்பட்டு எழுதின பாட்டுகள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுது? உங்களை உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுறாரு. ஆனா இன்னைக்கு பாடுற பாட்டை பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு எமோஷனா இருக்கும். அப்ப பாடும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், உங்க இருதயத்துக்கு அதுக்கும் கனெக்ஷனே இருக்காது. உங்க வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது? மாற்றத்தை கொண்டுவே வராது. விளங்குச்சுங்களா? மாற்றத்தை கொண்டு வரவே வராது. ஆனால் உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற விஷயம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் 613 இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதுதான் பிரதானமான காரியம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 1050 கட்டளைகள். 1050 கட்டளைகள். இன்னைக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் கட்டளையே கீழ்படக்கூடாதுன்னு சொல்லி துருபதேசம் சொல்லப்பட்டது. விசுவாசித்தா போதும், நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசித்தா போதும், இவைகள் எல்லாம் ஒன்றும் செய்ய தேவையாவில்லை. ஆனா பாருங்க, புதிய ஏற்பாடு இவ்வளவு கட்டளை, இவைகள் எல்லாவற்றுக்கும் பிரதானமான ஒரு அடிப்படையான காரியமே அது தேவனிடத்திலே அன்பு கூறுவது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13:13 பாருங்க. 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிற ஒரு விஷயம் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 விதமான காரியங்கள் முக்கியம். 1 13:13 நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 3 விஷயங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான விஷயம். 1 என்னங்க? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம் என்ன? விசுவாசம் என்னது? காணப்படாதவர்களே நிச்சயமா தேவன் எவைகளா சொல்லி இருக்கிறாரோ அவைகளை அப்படியே கேள்வி கேட்காம அப்படியே அக்செப்ட் பண்றோம். அன்பு. நம்பிக்கை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஹோப்? நம்பிக்கை என்றால் என்ன? உங்க நம்பிக்கைங்க என்னங்க? இயேசு கிறிஸ்து நம்பிக்கை. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க, அவர் எழுந்தார். நம்பிக்கை என்ன? உங்க நம்பிக்கை என்னங்க? அது உங்களுக்கு நடந்ததான விஷயம். நம்பிக்கை, நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கு என்ன? நம்பிக்கை என்றால் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, ஹோப். நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. எதுக்காக காத்திருக்கீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? வரப்போறார். அல்லேலூயா. நான் மரித்தால் என்ன பண்ண போறேன்? சரீரம் என்னது? உயிர்த்தெழ போகுது. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போய் என்ன பண்றேன்? பலாபலன்களை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? இருக்கா இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு விசுவாசம் வேணும், நம்பிக்கையே வேணும். சில பேர் விசுவாசத்தை இன்னைக்கு என்ன பண்ணாங்க? பிரசன்ட் டேக்கு மட்டும் மாத்திட்டாங்க. இன்னைக்கு எனக்கு என்னது? என் காரியம் நடக்குமா, எனக்கு அற்புதம் நடக்குமா, அது இது அல்ல விசுவாசம். விசுவாசம் பெரிதான ஒரு காரியம். நம்பிக்கை என்பது இனி வரப்போற காரியத்துக்காக அநேக விஷயத்துக்காக என்ன பண்றோம்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், இந்த 2 காட்டிலும் முக்கியமானது அன்பே பிரதானம். சொல்லுங்க. அல்லேலூயா. இது எந்த அன்பு? அதாவது எந்த அன்பு?
முதலாவது மார்க் 12 சொல்லப்பட்டது தேவனிடத்திலே அன்பு கூறுகிற விஷயம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற அன்பு எதை விஷயம்? மனிதனிடத்திலே அன்பு கூறுகிற விஷயம். எப்படி பிரதேசம் சொன்னீங்கன்னா அந்த 13 அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அன்பு எப்படிப்பட்ட குணங்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். மனிதனிடத்திலே அன்பு கூறுவது, அதெல்லாம் ஆண்டவராக இயேசு பிரதான கட்டளை சொல்லும் போது வெறும் தேவனிடத்தை அன்பு கூறுவது மாத்திரமல்ல, மனிதனிடத்திலே அன்பு கூறுவதையும் 2 கிளப் பண்ணி ஒன்னா சொல்றாரு. விளக்குச்சுங்களா? ஹல்லேலூயா. நான் வெறும் தேவனிடத்துல மட்டும் அன்பு கூறுவேன், மனிதனிடத்தில் அன்பு கூற மாட்டேன் சொன்னா அது முழுமை பெறாது. அன்புன்னு சொன்னா both God and man ரெண்டுமே சேர்ந்து தான் அன்பு கூறுகிற விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் எப்படி தேவனிடத்திலே அன்பு கூறுவது. புரியுங்களா? எப்படி தேவனிடத்திலே அன்பு கூறுவது, இதனுடைய அடையாளங்க என்ன? ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தா அது எப்படி அடையாளமாய் நாம் காண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு முதல்ல புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்ன, ஒரு ஃபீலிங் கிடையாது, ஒரு எமோஷனல் கிடையாது. சிலதை பத்தி சர்ச்சுக்கு வரும்போது ஆராதனை பண்ணும்போது வொர்ஷிப் பண்ணும்போது நமக்கு என்னது அன்பு அப்படியே பெருகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒண்ணுது அப்படின்னு புஷ்ன்னு காத்துல இறக்கி விட்ட பலூன் மாதிரியான மாதிரி இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஃபீலிங் அடிப்படையில் அல்ல. பாருங்களேன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அந்த அடிப்படையில் கிடையாது, அது சத்தியத்தின் அடிப்படையிலே. ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தினிலே ஆண்டவர் அன்பு கூறுகிறார், நானும் அன்பு கூற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்பின் அடிப்படையிலே நான் திரும்ப அவரிடத்திலே அன்பு கூற முடியும். நான் அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறால் நான் மனிதத்தை என்ன பண்ண முடியும்? அன்பு கூற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இது எது அடிப்படையில் வருது? வசனத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே, எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே நான் அதை கடந்து போகும்போது அதை என்ன பண்ண முடியும்? ஃபீலிங் அடிப்படையில் ஏறி இறங்குறது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் நடக்கிற விஷயம் சொன்னா, எனக்கு ஃபீலிங் நல்லா இருந்துச்சுன்னா, எனக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்துச்சு அப்ப அன்பு கூறுறது அல்ல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானும் சரி, அவர்கள் கஷ்ட காலத்திலே ஈவன் மரணத்துக்கு சமயமாக இருக்கும் போது கூட தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான மாறாத அன்பை, அசைக்கப்படாத அன்பை அன்பு கூறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அன்பு என்பது தீர்மானம். சொல்லுங்க, தீர்மானம். சொல்லுங்க, தீர்மானத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே. நம்ம சத்தமே வர மாட்டேது. ஹல்லேலூயா. யாரா ஃபாஸ்டிங் பிரேயர் வந்திருக்குமோ? ஃபாஸ்டிங் பிரேயர் வந்திருக்கீங்களா? இல்ல ஆன் சண்டே யாராவது வந்திருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு என்பது சத்தியத்தின் அடிப்படையிலே, அன்பு என்பது தீர்மானத்தின் அடிப்படையிலே. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அடையாளம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 42 வசனம் 2 படிங்க. சங்கீதம் 42:2. அன்பு எப்படி வெளிப்படுகிறது அல்லது அன்பு எப்படி காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றது அதை பார்க்கிறோம். சங்கீதம் 42:2. பாருங்க, இதுதான் ஒரு அருமையான ஆரம்ப அடையாளம். என்ன அடையாளம் சொன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடையக்குள்ளே பொங்கி வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னா, தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவன உள்ள வந்து என்ன வரணும்? உள்ள என்ன வரணும்? உள்ளுக்குள்ள தாகம். என்ன தாகம் வரணும்? என்ன தாகம் வரணும்? இது வரைக்கும் வேற ஏதாவது தாகமா இருக்கு, அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். வேற எந்தெந்த விஷயத்துல தாகமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டவன அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளை படிக்கணும்னு விரும்புவான், சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவர் குறித்து அறிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ளிருந்து உள்ள ஊரும். ஆமென், ஹல்லேலூயா. அது அடுத்த பாட்டு பாருங்க. நான் எப்பொழுது தேவனுடைய சந்தியில் வந்து நிற்பேன், நான் எப்போ போவேன், எப்ப சர்ச்சு நடக்கும், எப்ப ஆராதனை வரும், எப்ப கூட்டம் வைப்பாங்க, எப்ப பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு ஆவலாய் தேடி ஓடக்கூடிய ஒரு காரியம்தான் என்னது? அன்பு கூறுவதற்கான அடையாளம். இருக்காது? நமக்குள்ள இருக்கா? இருக்குன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். நமக்குள்ள என்னது? அந்த உயிர் இருக்குன்னு அர்த்தம். உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேற எந்த விஷயத்துல இருந்துச்சுன்னா உள்ள அது டெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆரம்ப காலத்திலே நான் இப்படி ஓடின காலம் உண்டு, தனித்து தேவனோட கூட இருந்த நாட்கள் உண்டு, பைபிள் வாசித்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு இருக்கா? இல்ல பிரதர், எல்லாம் பிஸி பிரதர். கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்ன பிரதர் ஜெபம் படுப்பேன். அதுதான். ஏன்னா எனக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது தேவனிடத்துக்கு நேரத்தை கொடுக்க சொன்னார். ஏனென்றால் அந்த நாள் முழுதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளை காட்டிலும் யாரு பிஸியான ஆள்? யாரு? தானியேல்.
எத்தனையோ நாடுகளுக்கு மேலாக அதிபதியா இருக்கிறான். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளு. ஆனால் அவனுடைய ஜெப நேரத்திலேயே அவன் சரியா இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நீ முதல்ல ஆண்டுக்கு முதல் டைம் கொடுத்துரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாள் எல்லாமே கரெக்டா செட்டட் ஆகும். அது கொடுக்காம இருந்தா பார்த்தோம் என்னாவும் எல்லாம் கொலாப்ஸா இருக்கும். எதோ ட்ரை பண்ணும், எதோ ட்ரை பண்ணி பிக்ஸ் பண்ண முடியவே முடியாது. ஆண்டவர் தெளிவா வச்சிருக்கிறார். மனிதனுக்கு அவனுக்கு பிஸியா இருப்பான்னு தெரியும், அவனுக்கு 1000 ரெஸ்பான்சிபிள் இருக்கும் தெரியும். அதனால சொன்னார் முதலாவது டைம் அவருக்கு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். காலையில எழுந்த உடனே அதிகாலையிலே அவருக்குன்னு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம், உங்க ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ந்துருக்குன்னு அந்த அளவுக்கு. சிலருக்கு 20 நிமிஷம் தான் ஆரம்பிப்பாங்க, சிலருக்கு அரை மணி நேரம், சில பேருக்கு 1 மணி நேரம், 3 மணி நேரம். நீங்க கொடுத்து பாருங்க, அந்த நாள் மூலம் தேவனை நடத்ததில்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய கிருபை நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவனுக்குள்ள உண்டாகிற ஒரு விஷயம் என்ன? வாஞ்சித்து கதறுகிறது. ஒன்னாவசரம் பாருங்க, மானாடு நீரோடுகளை வாஞ்சித்து கதறு, தேவனை ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. கதறுதாங்க, உள்ள இருதயம் கதறுதா? உயிருக்குதுன்னு அர்த்தம். உயிர் என்னது? உள்ளுக்குள்ள இருக்கு. நான் இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உள்ள ரட்சிப்பு வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவைய உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. கதறாம வேற ஏதாவது கதறிட்டு இருந்தா நம்ம எங்கேயோ தப்பான இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். பாருங்க, இதுதான் ரட்சிப்பினுடைய ஒரு அருமையான ஒரு அடையாளம், அன்பு கூறுதான ஒரு அன்பையான அடையாளம். ஆனா பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன், நம்ம திரும்பி பார்ப்போம். பாருங்க, அதுல பாருங்க, ஏசாயா 55 வசனம் 7 வசனம், 55:7. பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக துன்மார்க்கமாக இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர்களாக எனக்கு எது பிரியமோ, எனக்கு எது இன்பமோ அதன்படி ஓடிக்கொண்டிருந்தோம். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே பார்த்தா தன் வழி, தன் நினைவு. துன்மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா, அங்க தேவனுக்கு இடமே கிடையாது. தேவனுக்கு இடமே எல்லாம் அவனுடைய வழி, அவனுடைய சிந்தை. இதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை. பாருங்க, நீதிமொழி 14 பண்ணு பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோண்டுகிற வழி உண்டு, அது முடிவு என்னது? மரணம். இந்த மரண வழியில எப்படி இருந்தோம் பாத்தீங்கன்னா, எதெல்லாம் நமக்கு செம்மையா இருக்குதோ அவைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். ஆனா முடிவு என்ன? முடிவு என்ன? எல்லாம் வெக்ஸ், எல்லாம் அப்செட், எல்லாம் என்னது? நமக்கு பிரச்சனை தான் கொண்டு வந்துச்சு. பாருங்க, ஏசாயா 53:6 படிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி திருப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழிகளே போனோம். இதுதான் பழைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, ஏன் இஷ்டம், என் வாழ்க்கை, என் உடம்பு, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்வேன். யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. யாருக்கு நான் கட்டுப்பட்டவன் கிடையாது, யாருக்கு நான் அடிமை கிடையாது. இதுதான் சுய வழிகள், சுய நினைவு, நான் நான் நான், என்னுடையது, எனக்குரியது, எனக்கு எது பிடிக்கும், செல்ஃப் சென்டர். ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, என்ற சுய வழிகள். அதான் சொல்றார், என்னிடத்தில் திரும்ப கடவன். கத்தெடுத்து திரும்ப அப்படின்னா சுய வழிகளை விட்டு தேவனுடைய வழிக்கு நேராகி திரும்ப கடவன். இதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையில நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள வாயில என்ன வரணும்? அவர் அவர்னு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் பெரியவர், ஹல்லேலூயா. அவர் தான் எனக்கு செஞ்சாரு, ஹல்லேலூயா. அவரை நான் அன்பு கூறுகிறேன், அவருக்கு எதுக்கு செய்கிறேன்? அவருக்காக செய்யறேன், எனக்காக அல்ல. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன பண்றாரு? பிழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நானுன்னு சொல்லி வர ஆரம்பிச்சுன்னா பின்னாடி இழுக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஆமென். பாருங்க, ஒன்னு சுய வழிக, ரெண்டாவது உலக வழியில இருந்த. பாருங்க, 1 பேதுரு 4:3 படிங்க. 1 பேதுரு 4:3 படிங்க. உலக வழியில இருந்தோம். வேகமா வாசிங்க. 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாட்களிலே புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்தோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஏன் இஷ்டத்தின்படி வாழ்ந்தோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய இஷ்டத்தின்படி வந்தோம். அதாவது எப்படிப்பட்ட ஆட்கள்? புறஜாதிகள், ரட்சிக்கப்படாத, தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணாத, தேவனுக்கு பிரியமா இல்லாத அப்படிப்பட்ட ஜனங்களோடு ஒன்னோட ஒன்னா கலந்துருப்போம். அவனுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யறது. எதுக்குங்க தண்ணி அடிச்சிங்கன்னு அவன் கூட்டு போனா நான் செஞ்சேன்.
அவனை நான் கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால நான் இதை செஞ்சேன். மற்றவர்களை பிரியப்படுத்துகிற அல்லது ரட்சிக்கப்படாத மக்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாருங்க, அது பெரிய லிஸ்டே அவர் சொல்லுகிறாரு. அப்பொழுது நாம் என்னெல்லாம் செஞ்சோம் பாருங்க: காமபகாரம், துர்ரிச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி, அருவருப்பான விக்கிரகாரம். இதுதான் பழைய அடையாளம். இதே அடையாளம் இப்ப இருக்குதா? இருந்துச்சுன்னா சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்துட்டு என்னது ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா புதிய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். சிலத்தை பார்த்து பைபிள் வந்து நம்மள முன்னாடி மட்டும் சொல்ல, பின்னாடியும் சொல்லும் பாரு. நீங்க இப்படி இருந்தீங்க, முன்னாடி இப்படி இருந்தீங்கன்னு சொல்லி நினைவுபடுத்துது. ஏன் நினைவுபடுத்துனா, இது என் பழைய வாழ்க்கை, பாஸ்ட். யூ ஷுட் நாட் லீவ் இன் த பாஸ்ட். நீங்க முன்னாடி போற ஆளா இருந்தா பழைய வாழ்க்கையில வாழக்கூடாது. ஏனென்றால் அவைகள் இழுக்கும், பின்னாடி கொண்டு போயிடும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தும் தூங்குறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் என் சுய வழி, இரண்டாவது உலக வழி. பாருங்க, அந்த இன்னும் நல்லா 2ஆம் வசனத்தை போடுங்க. 1:4 பாருங்க. அந்த துன்மார்க்க உடைகளிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாதிருக்க. அப்படின்னா சாக்கடையில இருந்தோம்னு அர்த்தம். சாக்கடையில இருந்தோம், துன்மார்க்க சாக்கடையில இருந்தோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்போம் பாருங்க, அந்த பன்னியும் ஆடோடைய கதை. பன்னி என்ன பண்ணோம்? சேட்டில் விழுந்தோன்னு என்ன பண்ணோம்? வெளியே வருமா? கூப்பிட்டாலும் வராது. என்ன பண்ணோம்? அதுதான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரட்சிக்கப்படாதவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கு வித்தியாசம் என்ன? ரட்சிக்கப்படாதவனுக்கு பாவம் தான் அவனுக்கு சந்தோஷம். ஆனா ஆடு என்ன பண்ண? விழுந்துச்சுன்னா என்ன பண்ண? வெளியே உடனே வெளியேறும். நாமும் சில நேரத்தை மிஸ்டேக் பண்ணுவோம். ஆனால் விழுந்த உடனே எந்திரிக்கிறது தான். அது உங்களுக்குள்ள வேலை செய்தா இருந்துச்சுன்னா நீங்க ஆடா இருக்கிறீங்க அர்த்தம், இல்ல பண்ணியா மாறி கொண்டிருக்கிறீங்களா அர்த்தம். சிம்பிள், வெரி சிம்பிள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறதே தெரியாம இருக்குது. மாத்திரமல்ல, சொன்னாலும் அதை ஏத்துக்கிறது இல்லை. அது நியாயப்படுத்துறது கூட ஒருத்தர் பார்க்கலாம். இன்னும் கேட்டா எவன் சொல்றானா அவனே போய் அடிக்க போறது. இது பயங்கரமான மோசமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. தேவனிடத்திலே அவர்கள் அன்பு கூறல, தேவனிட்டு பின்வாங்கி போறாங்க, விக்கிரக ஆராதனை பண்றாங்க, பல விதமா தேவனுக்கு கோபமானவர்கள். ஆனா ஆண்டவர் அவர்கள் எச்சரிக்கை முடி தீர்க்க சொன்ன அந்த தீர்க்கதரிசியே கொலை செய்யறான். எப்படிப்பட்ட ஆட்கள் இந்த நாட்டிலே! அப்படிப்பட்ட கொடூரமான காரியம் கிறிஸ்தவ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தவறுகளை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இருக்கமா. மறைத்தால் நமக்குங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட முடியாது. ஓப்பனா அக்செப்ட் பண்ணணும். ஓப்பனா என்ன பண்ணோம்? அக்செப்ட் பண்ணணும். துன்மார்க்க உடையில இருந்தோம், பண்ணியா இருந்தோம். ஆனால் ஆண்டவர் ரட்சித்து நம்மள என்ன ஆடா மாத்திருக்கிறார், குணத்தை மாத்திருக்கிறாரா? இன்னும் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா? பாவம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது, பாவம் என்னோட சந்தோஷத்தை எடுக்க கூடியதா இருக்கு. கேட்பாங்க, நீ ஏன் அதெல்லாம் செய்யறது இல்ல அப்படின்னு சொன்னா, உனக்கு அதை பண்றதுனால, நீ அதை செய்வதனால உனக்கு அது சந்தோஷம். ஆனால் அதை நான் செய்தா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும், என்னோட சமாதானத்தை குலைச்சு போடும். அதான் எனக்குள்ள ஏற்கனவே ஆண்டவர் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இது என்னை டிஸ்டர்ப் பண்ணும். விளங்குச்சுங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? ஹல்லேலூயா. சரி, பார்க்கலாம். இது ஒன்னு சுய வழிகள், இரண்டாவது உலக வழியில இருந்தோம். ஆனா ஆண்டவர் கிருபையாக நம்மளை ரட்சித்தா நமக்கு உண்டானதான ஒரு விஷயம் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:10. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து இருக்குதான். 2 இருக்கு வித்தியாசம். அந்த லாலேயே வித்தியாசம் இருக்கு. இந்த லாவா இந்த லாவா ஒழிஞ்சு போச்சா இல்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதா? வெளியே பார்க்கும் போது பக்தி வேஷமா இருக்கும், சர்ச்சுக்கு கையில பைபிள தூக்கிட்டு வருது, எல்லா காரியம் நடக்கும், ஆராதனை பண்ண எல்லாம் இருக்கும். ஆனா உள்ள ஒளிஞ்சிருக்கும். எப்ப வெளியே வரும்? பிரச்சனை வருமா தான் வரும், கொடா சண்டை தான் வரும், உங்க மாமியார் திட்டும் போது தான் வரும், சண்டை போடும் போது தான் வரும், ஃப்ரெண்டு உன்னை தூண்டி விடாம தான் தெரியும். உள்ள இருந்து வெளியே வரும், அது வரைக்கும் ஒளிஞ்சிருக்கும். பிரச்சனைகள் நாம யார் என்று வெளியே கொண்டு வரும் பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி உபத்திரவ காரியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார்? உபத்திரவங்கள் நம்மளை உருவாக்கணும். உபத்திரங்கள் நம்மளை என்ன பண்ணோம்? கிறிஸ்துவுக்கு நேராக அவருடைய சாயலை உருவாக்கணும்.
ஆனால் உபத்திரங்கள் உன்னை யார் என்று வெளியப்படுத்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ள சரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய நேச்சர் என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் புதிய சுபாவத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வரும்போது பதவிகள் எல்லாம் ஒழிந்து போய் என்னாச்சு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. என்ன புதுசாயிச்சு? கலர் மாறி போச்சா, இல்ல உருவம் மாறி போச்சா, இல்ல அழகா இருக்கிறவங்க இன்னும் அசிங்கமாயிட்டாங்களா, அசிங்கமா இருக்கிறவங்க அழகாயிட்டாங்களா? இல்ல, அதே தான். வெளியே அவுட்டர்ல இல்ல, ஆனா உள்ள மாற்றம். உள்ள மாற்றம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உள்ள இருந்து வெளியே வர்றது, வெளியே இருந்து உள்ள போறது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே சில சபைகள் போகும்போது என்னது, வெளியே என்ன பண்ணாங்க, வெளியெல்லாம் மாத்துவாங்க, மீசை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கும். ஆனா உள்ளமே மாறாது, உள்ள சாக்கடை அங்கேயே தான் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, உள்ள இருந்து வெளியே மாற்றணும். உள்ளுக்குள்ள மாற்றம் ஆரம்பிச்சு வெளியவே அவுட்டரே மாறும் பாருங்க. சில பேருக்கு மேக்கப் போடாமே நல்லாவே இருப்பாங்க, மேக்கப் போடாமே நல்லா இருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேச விரும்பல அதை குறிச்சு, புரியுங்களா? கர்த்தருடைய மகிமையை அவனோட முகத்தை என்ன பண்ணும்? மூடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுல அடையாளம் பாருங்க. நான் ஏற்கனவே திரும்ப அந்த காரியத்தை திரும்ப வரேன் பாருங்க. சங்கீதம் 27:4 புதிய சுபாவத்துக்குள்ள ஒரு காரியம் பாருங்க. 27:4 ஏற்கனவே படிச்சதான அதே வசனத்துக்கு நேரா இருக்கும் பாரு, அதிகமா இருக்கும் பாரு. சங்கீதம் 27:4 பாருங்க. கர்த்தரிடத்தில் அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இவனுடைய பாருங்க, இந்த மனிதனுக்கு எத்தனையோ ஆசைகள் வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுக்கு ஆசை, பெரிய ஆசை என்னங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்னெல்லாம் சொல்லுவீங்க? அமெரிக்கா போயணும், அப்புறம் பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும். அவ பாரு, இவங்க சொந்தக்காரி இருக்கப்பா, அவளை காட்டுல நான் மேல இருக்கும். இருக்கா இல்லையா? தப்பே கிடையாது. உங்களுக்கு நீங்க எவ்வளவு கேட்டாலும் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கீழே தான். நீங்க எவ்வளவு பெரிய நீங்க வந்து எலான் மஸ்க்கு காட்டிலும் பெரிய ஆளு நினைச்சா கூட நீங்க என்னது, டம்மி தான் ஆண்டருக்கு முன்னாடி. பெருசு இது தப்பே கிடையாது. நீ ஆண்ட விருப்பத்தை நீங்க எல்லாம் கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய அவர் வல்லவரா இருக்கு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு நீங்க வாஞ்சா இருக்கிறீங்க, அது முக்கியம். இவைகள் எல்லாம் பூமியிலே நான் அனுபவிச்சுட்டு அதை விட்டுட்டு போய போறோம், அவ்வளவுதான். ஆனால் உங்களோடு கூட எது தொடர்ந்து வரப்போகுது? எதுங்க தொடர்ந்து வரும்? எதுங்க தொடர்ந்து வரும்? உங்க நிலையிலும் வராது, நீங்க வளர்க்குற நாயும் வராது. எதுங்க வரும்? நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை, கர்த்தருக்காக செய்த காரியங்கள் உங்களை தொடர்ந்து வரும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவன் கேட்கிறான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என்ன நாடுறார்? அவருடைய ஹை பிரையாரிட்டி என்ன? அவன் வாழ்க்கையில பிரதானமான காரியம் என்ன? ஆண்டுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பா. அப்படின்னா அன்னைக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு 6வது இருக்கு, சண்டே சர்ச்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க வாரத்துல மற்ற 6 நாட்கள் இருக்கு. திரும்ப சர்ச்சிலேயே 24 hours இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. என்ன ஆகும்? நீங்க சண்டே ஆராதனை வந்து உங்களை என்ன பண்றாங்க, ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்து அனுப்புறாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து என்ன பண்றாங்க, சர்வீஸ் சென்டர் மாதிரி ஓட்ட உடச்சல்லாம் வரும், டஸ்டோட வரும், எல்லா அழுக்கோட வரும். இங்க வந்து நான் கிளீன் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணோம், கிளீன் ஆகணுமா இல்லையா? வராம இருந்தா என்ன ஆகும்? கடகடா சத்தம் தான் இருக்கும், எல்லா வித காரியங்கள் இருக்கும். அப்படிதானங்க? அப்ப சர்ச்சை யாராவது விட்டுருக்கு. ஆனால் 24 hours எப்படி இருக்கிறது அப்படி என்றால் பிரசன்னத்திலே இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே தங்கி இருப்பதே நாடுவேன். எப்படிங்க பிரசன்னத்தை முட்டிக்கால் போட்டுட்டு என்ன நேரம் பண்ணியிருந்தா அப்புறம் எப்போ படிக்கிறது, எப்போ வந்து உங்க குடும்ப காரியத்தை செய்யறது? என்னதான் சொல்ல வர்றாரு? அப்படி என்றால் நீங்க நடக்கும் போது தேவ பிரசன்னத்தில் நடக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அல்லது நீங்க படுத்திருக்கும் போது, நீங்க பைபிள் வாசிக்கும் போது, உங்களுடைய சமையல் செய்யும் போது, மற்ற எல்லா உலகத்தின் காரியங்களை செய்திருக்கும் போது தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருக்க முடியும். ஏனென்றால் சொன்னார், நான் உன்னை விலகுவதை கைவிடுவதில்லை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கையில் எதோ இருந்தா போனாலும் கர்த்தரை நான் இழக்கக்கூடாது, அவருடைய பிரசன்னத்தை இழக்கக்கூடாது. இதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தருடைய காரியம். யோபு எல்லாவற்றையும் இழந்தார்.
எதை எடுக்கல? எதங்க எடுக்கல? தேவனிடத்தில் இருக்கிறதான அந்த விசுவாசத்தை இழக்கல, தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கவில்லை. ஹல்லேலூயா. புலம்புகிறார், எல்லாவித காரியம் செய்கிறார், ஆனால் அவைகளெல்லாம் எதில் நடந்தது? பிரசன்னத்துக்குள்ளேயே நடந்தது. ஆமென். தாவீது தவறு, பெரிய தவறு செய்யறான். அவன் சொல்றான், ஆண்டவரே எவ்வளவு என் சிங்காசனம் போனா கூட பரவாயில்ல, எதை போக கூடாது? உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய கிங், எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவர் எதிர்பார்க்கிற பழைய ஏற்பாட்டுக்கு பரிசுத்தவான்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் ஏன் அவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் என்று கருதப்படுகிறார்கள்? அவர்கள் தேவனை பிரதானமாக வைத்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை பிரதானமாக வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என்ன நாடுறீங்க? விரும்புறது மட்டும் இல்ல, நாட வேண்டும். அதுக்காக வேலை செய்யறீங்களா? அதுக்காக நீங்க அந்த கிரியை செய்யறீங்களா? வாயில சொல்றது இல்ல, ஆண்டவரே எனக்கு இவனி தான் முக்கியம் இல்ல, அதுக்கு செயல்ல காட்டுறீங்களா? பாருங்க, ஆண்டவர் இந்த அன்பு கூறுகிற விஷயத்தை 1 யோவான் 4:13 சொல்றாரு. இது தானா வர்றது கிடையாது. என்னது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தனாலே நாம இப்ப அன்பு கூறுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பாவை நான் அதிகமா நேசிக்கிறேன். எப்ப நேசிக்கிற? அவர் முதல்ல அன்பு கூறுறதுனால தான் நீங்க இப்ப அன்பு கூறுறீங்க. அவர் அன்பு கூற விட்டா அன்புன்னு என்னவே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சங்கீதம் 42 எடுத்து வச்சுக்கோம். இதுல பார்க்க ஒரு சில வசனங்களை பார்க்க போறோம். சங்கீதம் 42 பாருங்க, இந்த அன்பு கூறுகிற விஷயத்தை எந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த பரிசுத்தவான். இந்த 42 சங்கீதத்தை எழுது பாருங்க. வசனம் 1 சொல்லுது, மானானது நீரோட வாஞ்சித்துக்கு தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து சொல்லுங்க கதறுகிறது. சொல்லுங்க கதறுகிறது. நெஞ்சில கை வச்சுக்க. இப்ப இல்ல, நீங்க பைபிள் படிக்கும் போது நெஞ்சில கை வச்சுக்கோ. இது என்னது? என் நெஞ்சு என்ன பண்ணும்? கதறணும். சொல்லுங்க கதறணும். எதுக்கு கதறணும்? எதுக்கு கதறணும்? வாயில வரமாட்டேது, சத்தமே வரமாட்டேது. எதுக்கு கதறணும்? என்னங்க, நான் பேசுறது தமிழ் தானே, புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? எதுக்கு கதறணும்? சத்தமே வரமாட்டேது. வீட்டுக்குள்ள இருந்து வெடி சத்தம் வரும்பாரு. இங்க நடக்கிறது என்னது? அந்த மச்சிஞ்சி வீடு தெரியும், மாமியார் வீடு தெரியும், அதெல்லாம் இருக்கு. இங்கே சத்தமே வரமாட்டேது. இங்க தான் அப்படியே சாந்தமும் மனத்தழமையா இருக்கிறார்கள். இங்கதான் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த வைராக்கியெல்லாம் பார்க்கலாம். எது மேல கதறணுங்க? தேவன் மேலே. சொல்லுங்களேன், வயத்தோட சொல்லுங்க, தேவன் மேலேயே, தேவன் மேலேயே. அப்படி இல்லைன்னா ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என் நெஞ்சில அந்த 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 சாரத்தை கொடுங்க, நான் உம்மை நோக்கி கதறணும். ஏன்னா அவர் தான் நிரந்தரம். மற்ற எல்லாம் அனுபவிக்கிறக்காரெல்லாம் இதோட முடிஞ்சு போயிடும், 120 வருஷத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த கதற வாழ்க்கை கடைசி வரைக்கும் தொடரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 4 வசனத்தை படிங்க. அதே 42 வசனம் இதனால பாருங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பையும் துதியான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போவேன். அவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே சொல்லுங்க உருகுகிறது. சொல்லுங்க உருகுகிறது. உருகுதாங்க உள்ள உள்ளம் உருகுதா? என்னைக்காவது உருகி இருக்கா? இல்ல கல்லு மாதிரி இருக்குதா? அசைவே அசைய மாட்டுதா? உருகுதா? எதுக்கு உருகுது? எதுக்குங்க உருகுது? அந்த வசனத்தை படிங்க. தேவனுடைய பிரசன்னத்தை நினைச்சு உருகுறோம். அது என்ன சொல்றோம்னா, ஒரு காலத்துல நம்ம ஆட்களோட கூட கும்பலா போய் அங்க பிரைஸ் பண்ண வர்ஷிப்லாம் பண்ணமே, அதை நான் நினைக்கும் போது என் உள்ள உருகுது. எப்பங்க அந்த உருகு வரும்? இங்க நல்ல சந்தோஷமா ஆராதிக்கப்பா. இப்ப நமக்கு தெரியாது, எப்ப அது இல்லாத இருக்கும் போது வரும். இந்த கல்ஃப் கண்ட்ரில இல்ல மற்ற பல விதமான நாடுகளில் போய் வேலை செய்யறான். அவனுக்கு தெரியும் அந்த சர்வீஸ்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட், சண்டே சர்வீஸ்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பைபிள் படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளவு வெறுமை இருக்கு. ஏன்னா அவனுக்கு நம்மள மாதிரி ஃபெலோஷிப் கிடையாது, விடுதலை ஆராதிக்க முடியாது. பாருங்க 5 வசனம் படிங்க. என் ஆத்துமாவை நீ எனக்கு கலகலே, ஏன் எனக்குள் தேங்கிற தேவனை நோக்கி கொத்திரு, சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நம்ம பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம்? இன்னும் அவரை சபிப்பேன், இன்னும் அவரை குறை சொல்லுவேன், இன்னும் நான் புலம்புவேன். இவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க. இன்னும் அவரை துதிப்பேன். பிரச்சனை வர வர என்ன பண்றான் அவன்? இன்னும் அவரை துதிப்பானா? நம்ம இவங்க இருக்கிறவங்க நம்ம சங்கீதம் படிக்கிறோமா இல்லையா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதம் அப்படியே ஆதலை கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இதையும் வச்சு பார்க்கணும். அது எது கண்ணாடி மாதிரி, பைபிள் வந்து கண்ணாடி மாதிரி, அது இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கிறது தான் கண்ணாடி. எதுக்குங்க பைபிள் படிக்க சொல்றாரு? உங்க முகத்தை டெய்லி பார்க்குற மாதிரி ஏன் படிக்க சொல்றாரு? செக் பண்றதுக்கு தான். அது அவனை மாதிரி நான் இல்லையேன்னு எனக்குள்ள ஏற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது 6ஆம் வசனம் படிங்க. என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குதா. எதுக்காக கலங்குது? ஐயோ போயிச்சே. ஆகையால் யோர்தான் தேசத்தில் எர்மோன் மலைகளில் சிலிமலையில் உண்மை நினைக்கிறேன் அப்படின்னா, இவன் எங்கேயோ தூரமா இருக்கிறான், கிட்ட போக முடியல, தேவ ஆலயத்துக்கு போக முடியல. இப்ப அவன் புலம்புறான் பாருங்க, உண்மை நினைத்து அதை உருகுது, கலக்கு வருதா பாருங்க. 8ஆம் வசனம் படிங்க, அதே 42:8 பாருங்க. ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில். பாட்டு வருதா? என்ன மாதிரி பாட்டெல்லாம் வருது உங்களுக்கு? இன்னைக்கு சில பேர் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் கூட இந்த பழைய காலத்து பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃப்எம்லையும் அல்லது சில இதுலலாம் வரும். அது கூட யூடியூப் சேனலில் சில பேர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எப்போ கேட்குறாங்க தெரியுமா? நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் விசுவாசியா என்னன்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ ஆண்டவர் சந்தோஷமே கொடுக்க மாட்டாரா? உலக காரியங்கள் தேவனை தவிர விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே தேவனாலே வரக்கூடாத எல்லா விஷயமே பாவம் தான். தேவன் கொடுக்காத சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷமா? நான் இன்னும் சொன்ன மாதிரி உலக காரியங்கள் உங்களுடைய லைஃப்ல இருக்கிற காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏனென்றால் அவைகள் தேவனிடத்தில் வராதவைகளா இருக்கிறதுனால அது உங்களுக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நீங்க 16 சங்கீதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமூகத்தில் என்ன இருக்குது? நித்திய பேரானந்தம், சந்தோஷம். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் அணிந்து கொண்டு இன்னைக்கு ஏன் உலக காரியத்தில் மயங்கி போயிருக்கிறார் கிறிஸ்தவர்கள்? ஏனென்றால் அவங்க தெரியல, எங்கிருந்து அதை டேப் பண்ணி எடுக்கணும் தெரியல. பைபிளை படிக்கும் போது உங்களுக்கு ஆறுதல் வரணும், சந்தோஷம் வரணும். ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பிரசன்னத்துல அந்த அனுபவிக்கிற இன்பம் வரணும். இந்த அன்பம் வரலன்னா வேற இன்பம் உங்களுக்கு பெருசா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவு எல்லாருக்கும் தான். அது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, பிரசங்கம் பண்ற யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி, இன்பம் அவரிடத்துல தான் வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது நித்திய இன்பம். சொல்லுங்க, நித்திய இன்பம். ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டல் என் வாயில் இருக்கிறது. இன்னைக்கு ராக்காலம் சொன்னா நம்ம ஆளுகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எது ராக்காலம்? அன்னைக்கெல்லாம் 7-8 மணிக்கெல்லாம் லைட் இல்லை, எல்லாமே இருட்டாயிடும். இன்னைக்கு என்னது? 11, 12, 1 மணி, 1:30 மணி, இதுதான் ராக்காலம். நம்ம ஆளுக்கு இது 1:30 மணி தான் ராக்காலம். நம்ம இந்த ராக்காலத்துல தான் அதிகமான துன்மார்க்க கிரிகள் நடக்கும். இது விசுவாசிகள் கவனமா இருக்கும். இன்னைக்கு கையிலேயே இல்லாது எல்லா வித உலகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் உலகமே உள்ளுக்குள்ள வரும். சரியா யூஸ் பண்ண தெரியலன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ப்ரையாரிட்டியை முழுமையாக இல்லாவிட்டால், அவர் முக்கியமா இல்லாவிட்டால் மற்ற எல்லா காரியமும் ஆக்குபை பண்ணிடும். ராக்காலம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது? ராக்காலத்திலே ஆண்டவர் வருவார், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? செக் பண்ணி பாருங்க. ராக்காலத்திலே எந்த அளவுக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது பாருங்க இன்னொரு வருஷ காரியம். முதலாவது பாத்தீங்கன்னா அவன் உள்ளம் கதறுகிறது. இரண்டாவது இன்னொரு விஷயத்துக்காக கதறுது பாருங்க. அதே 42:4 திரும்ப படிப்போம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்க ஜனங்களோடு கூட நடந்து. ரட்சிக்கப்பட்டவருடைய அடையாளம், அன்புகுருடைய அடையாளம் என்ன? முதல்ல தேவ பிரசன்னத்தை, தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை அவன் வாஞ்சிக்கிறான். அதே மாதிரி தேவ ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை அவன் வாஞ்சிக்கிறான். எத்தனை பேர் உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறார்? எத்தனை பேர் கை குத்தி சொல்ல முடியும்? எனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பிரதர்ஸ், எனக்கு இவ்வளவு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சிஸ்டர் சொல்றது, பிரதர்ஸ் சொல்றது. எனக்கு இவங்க ரட்சிக்கப்படுறவங்களே எங்களோட நான் பேசக்கூடிய ஆண்டவோட காரியத்தை குறித்து விசாரிக்கக்கூடிய, அதை பத்தி பேசக்கூடிய ஆட்கள் எனக்கு இருக்கு. அவங்களுக்கு கூட ஜெபிக்கிற ஆட்கள் எனக்கு இருக்கு, ஊழிய செய்யற ஆட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இவனுக்கு பாருங்க, அந்த பண்டிகை ஆசரிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து போற வழியெல்லாம் பாட்டு பாடி ஆராதனை பண்ணிட்டு போவான்.
இவன் அதை நினைச்சு பார்த்து கலங்குகிறான். அந்த ஜனங்களோடு கூட இருந்த சந்தோஷம் இல்லையே. அப்பனா அவன் தேவனுடைய ஐக்கியத்தை, தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்கள் உண்டா? நல்ல கிறிஸ்தவர்கள் உண்டா? உண்மையா அன்பு குருவன் யாரும் இருக்க? முதலாவது தேவ பிரசன்னத்திலே அவன் விரும்புவான். இரண்டாவது தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விரும்புவான். இன்னைக்கு தனி காட்ட ராஜாவா இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், எதெல்லாம் செய்வேன், எதை வேணா செய்ய முடியும், எல்லாம் செய்யலாம், ரொம்ப நாள் ஓடாது. இன்னைக்கு நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? நான் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண தெரியும், பைபிள் வாசிக்க தெரியும், நான் பிரசங்கம் பண்ண தெரியும், நான் ஊழியம் செய்ய தெரியும், யாவனோட இதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அன்னைக்கே அவர் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். வெளியே விழல, உள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நாம் ஒருவர் சார்ந்திருக்கும்படி பூமியிலேயே படைக்கப்பட்டிருக்கோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில படைக்கப்படும். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் அப்படிதான் இந்த சரீரத்தை அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரோட கூட கேர் பண்றதுக்கும் அவங்களிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் வைத்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 133:1 படிக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இது எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க? நேரம் போக தெரியாம கர்த்தருடைய காரியங்களை பேசும்போது, அவரோடு கூட சேர்ந்து ஆராதனை பண்ணும்போது, அவங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது, அவங்களோட சில காரியங்களை விவாதிக்கும் போது நேரமே போயிடாது. பழைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்தை செலவிட்டு இருப்போம். ஆனா இப்போ ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது இவைகளை எனக்கு நன்மையை கொண்டு வருகிறது. எனக்கு என்னது கொண்டு வருது? இன்பத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. முதலாவது அடையாளம் முதல்ல பார்த்தோம். பழைய வாழ்க்கையில நான் இருந்தேன். ஆனால் புதிய வாழ்க்கை வரும்போது என்ன ஆகுது? என் உள்ளம் ஆண்டவருடைய மேலேயே என்ன பண்ணுது? கதறுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையுடைய ஐக்கியத்தை வாஞ்சிக்கிறது. இரண்டாவது அடையாளம் என்ன? சங்கீதம் 119:97. வேகமாசம். சங்கீதம் 119:97. வேகமாசிங்க. இங்க சொல்ற பாருங்க, இந்த அன்பு கூறுகிற அடையாளம் என்ன? இரண்டாவது அடையாளம் என்ன? அன்பு கூறுகிற அவட பிரசனத்தை மாத்திரமல்ல, அவட வார்த்தையின் மேல். உமது வேதத்தை நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். எப்படிங்க காட்டுறீங்க? நாள் முழுதும் அது என் தியானம். எதுங்க உங்களை மனசுல பிடிச்சிருக்குது? உங்க மண்டையை எது பிடிச்சிருக்கு? உங்க நினைவு எது பிடிச்சிருக்குது? அதை வச்சு சொல்லிடலாம் நீங்க யார் இடத்துல அன்பு கூறுகிறீர்கள். வேலையே சில பேருக்கு அப்படியே இருக்கும் பாருங்க. சில பேருக்கு பார்த்தா பிள்ளைகவே கண்ணாவே இருக்கும். இல்லைன்னு தப்பு செய்யல. ஆனா கடவுளை விட்டு மற்ற காரியங்களை விட்டு இதே பிரியமா இருப்பாங்க பாருங்க. சில பார்த்தீங்க அளவு கடந்து மனுஷனுக்கு அன்பு கூறுற ஒரு அளவு இருக்கு. அதை காண்டு அப்படியே மிஞ்சி இருக்கு. நாள் முழுதும் அது என் தியானமா இருக்கு. எது தியானமா இருந்து? தேவனுடைய வேதம். அதாவது இன்னும் சொன்னா பழைய ஏற்பாட்டில் 12 வசனத்தின் அப்படியே எக்ஸாக்டா எடுத்தீங்கன்னா அது வாக்குத்தத்தம் அல்ல, கட்டளைகள். கட்டளை நமக்கு பிடிக்குமா? வாக்குத்தத்தம் நமக்கு பிடிக்கும். வாக்குத்தத்தம் என்னது? எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்காதா? வாக்குத்தத்தம் எத்தனை பேர் பிடிக்கும்? கட்டளை எத்தனை பேர் பிடிக்கும்? கையை தூக்காரு. வரவே வராது. இங்க பாத்தீங்கன்னா அவருடைய வேதத்தின் மேல் பேசினா ஆதியாகமம், யாத்திராகம், லேவியராகம், என்னாகும், உபாகம், இந்த 5 புஸ்தகம் தான். இந்த 5 புஸ்தகத்திலேயே அவர் தியானம் இருக்குதா பாரு. நம்ம இருப்போமா? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தா இது எனக்கு நிறைவேற்றணும், அதை வாக்குத்தத்தம் அறிக்கை பண்ணுவோம், இது பண்ணுவோம், அதெல்லாம் செய்வோம். ஆனா கட்டளைகள் கசக்கு. யோசுவா 1:7 போட்டிருக்கிறது, இது உன் வாயை விட்டு பிரியாது, அது வலதுபுறம் பிரியாது இருப்பதாக. 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. தியானம் சொன்னா வெறும் மைண்ட்ல மட்டும் இல்ல, வாயிலே வர சேர்த்து வர்றது. தியானம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை மெடிடேஷன்? தியானம் என்றால் என்ன? சப்பளங்கள் போட்டு கையை எப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அதுவா தியானம்? தியானம் என்றால் என்ன? டிஃப்ரெண்ட் வேலை யோசிக்கிறது.
அது திங்கிங், அது கிரிட்டிக்கல் திங்கிங், அல்லது என்னது அனலைசிங், எதை வேணா வச்சுக்கலாம். வாட் இஸ் மீன் பை மெடிடேஷன்? மெடிடேஷன் என்ன? நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் பார்க்குறது பார்வையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கேன் சர்ச்சைக்கு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு கேட்குற மாதிரி. மெடிடேஷன்னா என்னது? மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ சொல்லி கேட்டிருக்கோம். வேர்ல்டு மெடிடேஷனுக்கும் கிறிஸ்டியன் மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இது என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பிரசிக்காருக்குலாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஜனங்க ஈஸியாக மறந்துடுவாங்க. நம்ம இதை 10 முறை சொன்னால் கூட அது ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னாலும் மக்கள் புதுசாக கேட்குறாங்க. அது நமக்கு அட்வான்டேஜ். ஆனால் உள்ளே இறங்குச்சா அதான் மேட்ரு. என்னமோ சொல்லுவாங்க அது இதுன்னு சொல்லி, அது யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். வேர்ல்டு மெடிடேஷன் என்ன சொல்லுது? எம்ப்டி யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனதை வெறுமையாக்கு. ஆனா கிறிஸ்துவ மெடிடேஷன் என்ன சொல்லுது? மனதை வேத வசனத்தால் நிரப்பு. அது எம்டி, இது என்னது? நிரப்பு. வசனம் எப்படி நிரப்புறது அப்படின்னு சொன்னா என்ன பட்டிருக்கு? அதுக்கு அழகா சூத்திரமா சொல்லி கொடுக்கிற, உன் வாயை வெட்டி புரியாது இருப்பதாக. அப்படின்னா ஏற்கனவே மெமரைஸ் பண்ண விஷயத்தை, ஏற்கனவே உன் காதலை கேட்ட விஷயத்தை, ஏற்கனவே படித்த வசனத்தை வாயினாலே சொல்லிக்கொண்டே இரு. வாயை விட்டு நிறைய நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவர் நிலை எக்ஸசைஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கிறார். வாய்க்கு எக்ஸசைஸ், கைக்கு எக்ஸசைஸ் நிறைய கொடுத்துருக்காரு. செய்யாதனால தான் தேவையில்லாத காரியம்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் புதுப்பிப்பதற்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, கர்த்தருடைய வசனத்தை பேசுவதற்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு வாயை யூஸ் பண்ணோம். இதெல்லாம் யூஸ் பண்ணல என்ன ஆகும்? துரு பிடிச்சிப்போம். துரு பிடிச்சோன்னா என்ன பண்ணுது? தேவையில்லாத விஷயம்லாம் பேசுதா இல்லையா? அப்படின்னா அது வாயை விட்டு பிரியாது இருப்பேன்னா முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். ரபிமார்கள்லாம் உழுத்து கொண்டே இருப்பார்கள். வசனத்தை என்ன பண்ணும்? பேசணும். சொல்லுங்க, பேசு. அது எப்படி பேசுறது? எதுனா காதலை கேட்டு மண்டையில ஏற வைக்கிறது. உன் மண்டையை மாத்துறது, உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு சூத்திரம் எப்படின்னு சொன்னா பல விதத்தில் நடக்கும். அது ஒரு விஷயம், நீ சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீ மண்டையில கேட்கிற மாதிரி, ஏறுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். சிம்பிளா ஒரு காரியம், உங்களுக்கு பொறுமை வராது அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வசனம் இருக்கு. உங்களுக்கு பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு குத்தும், சில வசனம்லாம் குத்துதா? எத்தனை பேர் குத்துது? பைபிள் வசனம் குத்துறது எத்தனை பேருக்கு உள்ளத்துல பைபிள் வசனம் குத்துது? எத்தனை பேர் குத்துது? யாருக்குமே குத்தலையா? குத்தலன்னா இனிமேட்டு குத்த வைக்கணும். குத்துச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். குத்தல அப்படின்னா போயிட்டு உள்ள குத்தி வெளியே விழுந்துருக்கு, ஜம்ப் ஆகி விழுதுருக்கு, அப்படின்னா இறுதி ஹார்டா இருக்குன்னு அர்த்தம். சாஃப்டா இருந்துச்சுன்னா உள்ள குத்தும். அப்ப நீங்க பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு குத்துச்சுன்னா அந்த வசனத்தை எடுத்து திரும்ப திரும்ப அதை பேசணும். ஹல்லேலூயா. உங்க சாந்த குணம் எல்லா மனிதனுக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப. உங்களுக்கு சாந்த குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேசணும். நீ கோபம் கொண்டாம பாவம் செய்யாதிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? என் வாய்க்கு காவல் வையும், அது ஒரு ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் வார்த்தைகளை பேசுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எது உங்களுக்கு முடியலையோ அதை பேசுறீங்க. பேச பேச என் மைண்ட் ஒத்துக்காது, என் உடம்பு ஒத்துக்காது, எனக்குள்ள இருக்கிற அவயங்கள் ஒத்துக்காது, இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கும். அதனால பவுல் என்ன சொல்றாரு? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பல விதத்தில் கீழ்ப்படுத்தலாம். ஜெபம் பண்ணி கீழ்ப்படுத்தலாம், உபவாசம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி பேசுறது மூலமா நீங்க எதை மைண்ட்ல ஏறுதோ அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அப்பனா எது கண்ட்ரோல் பண்ண வைக்கணும்? சத்தியத்தை கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். ஹல்லேலூயா. விளங்குச்சுங்களா? ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை பேச பேச உங்க மண்டையில ஓபன் ஆகும். இது மேல பிரியமா இருக்கிறீங்களா? ஆண்டோட அன்பு கொடுக்க முதலாவது அடையும் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய தேவ பிள்ளைகளை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம், கதறுகிற ஒரு இருதயம். இரண்டாவது அவருடைய வசனத்தின் மேல் தாகம். வசனத்து தாகம் இருக்குதா? வசனத்தை படிக்கிறீங்களா? உங்க பைபிள் சுத்தமா இருக்குதா? சுத்தமா இருக்குதா? சுத்தமா இருக்குதா? இல்ல, பரவாயில்ல, சந்தோஷம். சுத்தமா இல்லைன்னா சந்தோஷம். அப்படியே கல்யாணம் வாங்கி கொடுத்த போது வச்சிருந்த அதே பைபிளை சாவர வரைக்கும், எது பெட்டிக்கு போற வரைக்கும், அது கிடையாது. அது அழுக்காகணும். பைபிளை மாத்தணும். பிஞ்சி வரக்கூடிய அளவு இன்னையா சாப்பிட்டேன் எங்கேயா காணோன்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, ஓகே. மூன்றாவது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா 1 யோவான் 5:3 டைரக்டா இருக்கும் பாருங்க. இந்த வசனம் பாத்தீங்கன்னா அப்படியே நேரடியா பதில். அப்படியே அன்பு கூறுவது என்றால் என்ன, தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்ன? 1 யோவான் 5:3 படிங்க. ரொம்ப பிளைனா சொல்றாரு. அப்படின்னா அன்பு கூறுதுன்னு சொன்னா ஃபீலிங்ல, நான் ஏற்கனவே சொன்ன ஃபீலிங் படி அல்ல, அது தீர்மானத்தின் அடிப்படையிலே. அது தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது உள்ளந்து அப்படியே உருகுற அல்லது அவனது வாஞ்சிக்கிற தாகமா இருக்கிற காரியம். தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிறதான ஐக்கியத்தை நாடுகிற காரியம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய வார்த்தைகள் மேல் தாகமா இருக்கிற காரியம். அது நாள் முழுவதும் தியானிக்கிற விஷயம். மூன்றாவது விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது என்னது? கீழ்ப்படிதல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். தேவனிடத்தில் அன்பு கூறுவது இஸ் ஈக்குவல் டு கீழ்ப்படிதல். அவ்வளவுதான். கற்பனைக்கு கீழ்ப்படிதல். அவ்வளவுதான். இதுதான் எங்களை நமக்கு ஒத்து வராது. மற்றதெல்லாம் இருக்கும். யாரை நாம் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க பிரியப்படுத்துக்கு நம்ம எதை வேணா செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோமா? ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் சில மாசங்கள்ல எவ்வளோ அன்பு இருக்கும். அது அப்புறம் அதுக்கப்புறம் அன்பு இருக்காது. என்ன இருக்கும்? வம்புதான் இருக்கும். அவ்வளோ எதெல்லாம் பிரியப்படுத்த முடியுமோ, எதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்லாம் இருப்போம். ஏன்? அந்த அன்பு குறைய குறைய என்ன ஆகுது? நமக்கு மன்னிக்க முடியல. அவங்க சொல்ற விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியல. லிஸ்ட் போட்டு மண்டையில போட்டு ஏத்துறது. பைபிள் தெளிவா சொல்லுது, அது சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை தாங்கும். அன்பு என்ன பண்ணுது? ரெக்கார்ட் பண்ணி வைக்காது. பலருடைய பிரச்சனை தெரியுமா? 25 வருஷம் செஞ்ச முன்னாடி செஞ்ச விஷயத்தை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா சில பேர் இருக்கும். அதையே பேசிட்டே இருப்பான். அவன் அதை பண்ணிட்டானே, இது பண்ணிட்டானே, மன்னிக்கிறதே இருக்காது. அன்பு இருந்தா என்ன பண்ணும்? சகல காரியத்தின் பாவத்துக்கு மூடும். மூடுறீங்களா இல்ல வெளிப்படுத்துறீங்களா? இது ஒரு கட்டளை. அன்பு குருது தேவனுடைய கற்பனைக்கு இது அன்பு குருது. அன்பு இருக்குமானா என்ன பண்ணும்? சகல செய்யற காரியத்தை லேசா எடுப்பீங்க, பெருசப்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய இருதயம் விசாலமா இருக்கும். ஆபிரகாமோட விசாலமா இருக்கு. நீ இப்படி போனா நான் அப்படி போறேன். விட்டு கொடுக்கிற காரியம் இருக்கும். கட்டளைகள் பாரமா இருக்காது, லகுவா இருக்கும். ஏன்னா நான் தேவனிடத்தை அன்பு கூறுவதனால் நான் அவரை பிரியப்படுத்துக்கு நான் எதெல்லாம் செய்யணும் தேடுவேன். இருக்கா? அன்பு இருக்கா? அன்பு இல்லாவிட்டால் நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவர்கிட்ட சரண் பண்ணி, ஆண்டவரே நான் நிறைய காரியத்தில் மிஸ் பண்ணியிருக்கேன், நான் எனக்கு என்ன பண்ணும்? அந்த அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம நினைச்சிருப்போம், நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஞானசானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்று கொண்டேன், சர்ச்சில் வந்து காணிக்கை கொடுக்குறேன், நான் சில ஊழிய காரியத்தை இன்பப்படுறேன், அதுக்கு ஹெல்ப் பண்றேன், இதெல்லாம் செய்யறேன். கரெக்ட், உண்மைதான், அன்பு கூறு. ஆனால் இந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களா? வேத வசனம் சொல்லுகிற அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களா? ஆமென். சகல பழைய ஏற்பாட்டு பரிசுத்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதன்படி என் அளவு இருக்கா? அதான் முக்கியம். இதுதான் அளவு. என் மண்டே சொல்ற அளவு அல்ல, நான் நினைக்கிற நினைவு அல்ல. இதுதான் நான் கம்பேர் பண்ணணும். யாரை கம்பேர் பண்ணோம்? எதங்க கம்பேர் பண்ணோம்? யாரை கம்பேர் பண்ணோம்? பக்கத்தில் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. யாரை கம்பேர் பண்ணோம்? இதில் இருக்கிற ஆட்களை கம்பேர் பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்திலே நீ அன்பு கூர்ந்தால் இந்த காரியங்கள் வெளிப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் ஆண்டவர்கிட்ட சரண் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த அன்பு திரும்பமாக ஊற்றப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது எனக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது என் வாழ்க்கையில் என்ன பண்ண மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் நீங்க அன்பு கூற மக்களாக இருப்பீர்கள். அது நடக்கும்போது என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தமா ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரால் தேவனிடத்திலே அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். யாருக்கு நடக்கும்? தேவனுடைய பிள்ளைகள் ஏராளம் இருக்கலாம். அதுலயே கேட்டகரி இருக்கு. என்னது? அன்பு கூறல் உண்டு, அன்பு கூறாத இருக்கிற தேவ ஜனங்கள் உண்டு. யாரெல்லாம் அன்பு கூறாலோ அவங்க வாழ்க்கையில் நடக்கிற தீமையா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற இழப்பா இருந்தாலும் சரி, அவைகள் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இந்த வசனமானது ஏராளமான பில்லியன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் பலப்படுத்துற வசனம். இது அண்டர்லைன் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்.
அவர்கள் சிறையில் இருக்கும்போது, தங்களுடைய குடும்பங்களை இழந்த போது, ஊழியத்தின் நிமித்தம் பல காரியங்களை கஷ்டங்களை அனுபவித்த போது இந்த வார்த்தை அவளை பலப்படுத்துறது. என்ன வார்த்தை பலப்படுத்துறது? அவள் போகிற எல்லா கஷ்டங்களும் அவளுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாறியது. இன்னும் அந்த கான்டெக்ட் படிலாம் பேசணும்னா அது பயங்கரமா போகும். அந்த 8வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா எந்த நன்மைன்னு சொன்னா, கிறிஸ்துவோட சாயல் உங்களுக்கு உண்டாகும். நண்பனே ஏதோ கார் பங்களா வர்றது அந்த நன்மையை பத்தி சொல்ல, கிறிஸ்துவோட சுவாவம் அங்க உருவாகுச்சு. ஹல்லேலூயா, புரியுங்களா? ஹல்லேலூயா. அப்ப அன்பு கூறுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் பொறுப்பெடுக்கிறார். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாறும். மாறுமா மாறாதா? ஹல்லேலூயா. அதனால்தான் அவர்கள் திடப்படுத்தி எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு அவர்கள் என்ன பண்ண அசைக்கப்படாமல் அவர்கள் தேவனிடத்தில் வைத்த அந்த அவர் மேல் வைத்தது அந்த கண்களை எடுக்காம கடைசி வரைக்கும் அவர்கள் கர்த்தருடைய அன்புக்கு உள்ளா இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை, பெரிய காரியம் இதை செஞ்சு அதை புட்டி முறிக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அன்புக்கு அவ்வளவுதான். இதான் பிரதானம். இந்த பிரதானமான காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நோக்கி கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு, வேதத்திலே கொடுக்கப்பட்டதான அன்பு, நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு எனக்குள்ள இருக்கணுமாப்பா. ஏதோ நான் வெறும் விசுவாசியாக, ஏதோ சாதாரண ஒரு கிறிஸ்துவனா வாழ்ந்துட்டு போறதுக்காக அல்ல ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன். ஒருவேளை உள்ள உங்களுக்குள்ள அக்செப்ட் பண்ணாரு, நான் கூட நேசிக்க முடியுமா, என்னை கூட ஏற்றுக்குவாரா, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், அதை பார்க்காதீங்க. ஏன்னா அவர் உங்களிடத்தில் முந்தி அன்புக்கு வந்திருக்கிறார். அந்த அன்பு இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிற அவர் வல்லவராக. நீ எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு அக்கிரமத்துல எவ்வளவு ஒரு பாவத்துல இருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட வருங்க, ஆண்டவரே நான் இருக்கிற நிலைமையோடு வந்திருக்கிறேன். இயேசு எடுத்து வந்த பாவி, இயேசு எடுத்து வந்த மோசமான ஆட்கள் என்னிடத்தில் வருகிற புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஒருத்தரையும் தள்ளாம ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் இப்பொழுதும் நீட்டப்பட்டு இருக்குது. அவருடைய கரம் உங்களை நோக்கி அவர் காத்து கொண்டிருக்குது. என்னிடத்தில் வருவாயா மகனே, என் உள்ளத்தை எனக்கு தருவாயான்னு கேட்கிறதா, வேற எதையும் கேட்கல. நம்ம நினைச்சிடும் ஆண்டவருக்கு எதை செய்யணும் அதை செய்ய இல்ல, உங்க உள்ளத்தை கொடுங்க, அதுல அன்பு கூறுங்க, அவ்வளவுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அவன் மீது எல்லாம் தானா எல்லாவற்றை செய்தான் பிரதானமான கட்டளை. ஆண்டவரே எனக்குள்ள அந்த அன்பு வரணும்ப்பா, உம்மை நோக்கி கதற வேண்டும் அப்பா, உம்மிடத்திலே ஆண்டவரே நான் அதிகமாக காத்திருக்க வேண்டும், உம்மோடு கூட நான் உறவாட வேண்டும், உங்களோட வசனத்தை எனக்குள்ள தியானம் பண்ண வேண்டும் அப்பா, உமக்கு நான் கீழ்ப்படைய வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் உண்மை பிரியமா இருக்க விரும்புகிறேன். இயேசு அந்த பேதுரை பார்த்துக்க, என்ன மற்ற எல்லாரையும் காட்டிலும் நீ அன்பா இருக்கிறாயா ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கேட்கிறார், நீ மத்தனை காட்டிலும் என்ன நேசிக்கிறாயா? ஆண்டவர் விரும்புறது வேற எதுவுமே இல்ல. நீ இதை செய்ய அதை செய்யலாம் உலகம் சொல்லும், ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்பு தான். ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் ராஜா. சொல்லுங்க, இருக்கிற நிலையோடு வந்திருக்கிறேன், என்னை கழுவுங்க, என்னை சுத்திக்கிறீங்க, என்னை பரிசுத்தமாக்க, என்னை கூட அந்த